ஓகே, வெல்கம் பேக் டு ரிலையன்ஸ் கோர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஆர். எந்தெந்த சப்செட்ஸ்லாம் ஆரில் காம்பேக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று லெக்சரில் பார்த்தது வந்து ஒரு காம்பேக்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் க்ளோஸ்டாகவும் இருக்கும், பவுண்டடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? பட் வாட் அபவுட் த கான்வர்ஸ்? ஒரு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்ஸ் கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது காம்பேக்டாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வரும். பட் இதுக்குள்ள ஆன்சர் வந்து நீட் நாட் பி காம்பேக்ட். அது வந்து காம்பேக்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸுங்கிறது ஒரு டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஏங்கிறது ஒரு இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் எக்ஸ். அப்படி இருந்தால் தென் ஏ இஸ் நாட் காம்பேக்ட். ஏ காம்பேக்ட்னு ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பட் ஏ வந்து க்ளோஸ்ட், பிகாஸ் எல்லா சப்செட்டுமே டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் க்ளோஸ்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு 2 பாயிண்ட் அந்த ஏல எடுத்துட்டிங்கனாலும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து எய்தர் 1 or 0. therefore இட்ஸ் பவுண்டட். ஓகே, ஸோ அது பவுண்டடாகவும் இருக்கும், க்ளோஸ்டாகவும் இருக்கும். ரைட்? அப்போ அதனால ஒரு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்ட் செட்ஸ் வந்து காம்பேக்டாக இருக்கணும், ஜெனரல் மெட்ரிக் ஸ்பேஸில் அது காம்பேக்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ இதே இது ஆர் வித் யூக்ளிடியன் மெட்ரிக்கில் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. எஸ், க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்ஸ்லாம் ரியல் லைனில் வித் யூஷுவல் மெட்ரிக்கை பொறுத்து காம்பேக்டாக மாறும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறது வந்து ஹெயின்-போரல் தியரம். ஹெயின்-போரல் தியரம்னா என்னன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து இதை ப்ரூஃப் பண்ணலாம். சாரி, ஃபஸ்ட்டு ஹெயின்-போரல் தியரம். This is a statement. A closed and bounded interval, closed interval a comma b of R is compact. This is a statement of a Hein-Borel theorem. அதாவது எந்த ஒரு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்ட் இன்டர்வல் எடுத்துட்டீங்கனாலும் ரியல் லைனில் அது காம்பேக்டாக தான் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு யூஷுவல் மெட்ரிக். தட் மீன்ஸ் யூக்ளிடியன் மெட்ரிக். யூக்ளிடியன் மெட்ரிக்கை பொறுத்து திஸ் வில் பி ஹேப்பன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, ப்ரூஃப். இப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்க போறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் கவர் எடுத்துட்டு அதுக்கு ஃபைனைட் சப் கவர் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதனால ஒரு ஓப்பன் கவர் எடுத்தாச்சு. லெட் u alpha alpha belongs to I, be an open cover of closed interval AB. closed interval AB ல இப்போ அதுக்கு ஒரு ஓப்பன் கவர் பிக் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லணும், இதுக்கு வந்து ஒரு ஃபைனைட் சப் கவர் இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகே, my claim is the family U alpha admits finite subcurve. அப்படி ஆயிடுச்சுன்னா அது காம்பேக்டாக மாறிடும். This is the definition of compact, right? Okay, now I just write a set, right? S equals set of all x such that அப்போ எக்ஸுங்கிறது எங்கே இருக்கணும், இந்த க்ளோஸ் டு ஏபியில் இருக்கணும். அண்ட் க்ளோஸ் டு ஏ கமா எக்ஸ் கேன் பி கவர்டு பை finite number of u alphas. So this is my set. அதாவது எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் எஸ்ல இருக்கணும் அப்படின்னா இந்த க்ளோஸ் டபுள் ஏஎக்ஸை வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் யூ ஆல்ஃபாஸை வச்சு அந்த க்ளோஸ் டபுள் ஏஎக்ஸை கவர் பண்ண முடியும். அப்படி முடிஞ்சுது அப்படின்னா அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் வந்து
எஸ்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷனாக என்ன சொல்ல முடியும்னா க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா ஏ. ஸோ அப்போ இதில் என்ன வரப்போது, வெறும் ஏ மாத்திரம் தான் இருக்கும் இல்லையா? ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக யூ ஆல்ஃபா வந்து க்ளோஸ் இன்டர்வல் ஏபியை கவர் பண்ணுது அப்படிங்கிறதுனால அந்த கலெக்ஷன் யூ ஆல்ஃபா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஏதோ ஒரு இட் குட் பி கண்டைன்ட் இன் சம் யூ காமா, ரைட்? ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு செட்டே இப்போ எனக்கு போகுது. எது அந்த கலெக்ஷன் ஃபேமிலி யூ ஆல்ஃபாவில் ஒரே ஒரு செட் எடுத்தாவே அந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா ஏ கவர் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும், ஏ வந்து முதல்ல எஸ்ல இருக்கு. ஸோ therefore அப்போ எஸ் வந்து முதல்ல நான் எம்டி செட், ரைட்டா? எஸ் முதல்ல நான் எம்டி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது நம்ம ரியல் லைனை பொறுத்தவரையும் எந்த ஒரு நான் எம்டி செட் கொடுத்துட்டாலும் அது பவுண்டட் அபோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு லீஸ்ட் அப்போ பவுண்ட் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? முதல்ல இது பவுண்டட் அபோவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ், பிகாஸ் பிங்கிறது தான் மேக்ஸிமம் இது பி வரையும் தான் போக போகுது. அப்போ பி இஸ் த அப்பர் பவுண்ட் ஆஃப் எஸ், ரைட்? கிளியர்லி பி இஸ் an upper bound of S. அப்போது எஸ்ஸோட அப்பர் பவுண்ட் வந்து பியாக இருக்குங்கிறதுனால இது பவுண்டட் அபவ் செட்டாக மாறுது. ஸோ பவுண்டட் அபவ் செட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, திஸ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர். ஸோ எஸ் ஹேஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். எஸ்ஸுக்கு அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்கும். அதை நான் என்ன எடுத்துக்கிறேன், சின்னு எடுத்துக்கிறேன், ப்ராக்கெட்டில் சி. ஓகே, அதை வந்து நான் சின்னு எடுத்தாச்சு. சரிங்களா? ரைட். இப்போ சி பார்த்தீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஏ எஸ்ல இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ஏயோட சி வந்து பெருசாவோ லேக்குலாவோ இருக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ பி இஸ் அன் அப்பர் பவுண்ட். அப்பர் பவுண்ட்லேயே சின்ன அப்பர் பவுண்ட் தான் சி இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கலி குட் பி லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி. அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும், சிங்கிறது இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏபியில் இருக்குது அப்படிங்கிற கன்க்ளூஷன் கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் கிளைம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சிங்கிறது முதல்ல இந்த எஸ்ல இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கிளைம் பண்ண போகிறோம். அடுத்து அந்த சியும் பியும் ஈக்குவல் அப்படின்னு கிளைம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, மை கிளைம் இஸ் முதல்ல claim, let me take claim 1. My claim 1 is சியும் வந்து எஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்போம். சரிங்களா? ரைட். கலெக்ஷன் யூ ஆல்ஃபா வந்து க்ளோஸ் இன்டர்வல் ஏபியை கவர் பண்ணுது அப்படிங்கிறதுனால அப்போ சிங்கிறதும் ஏதோ இந்த ஃபேமிலியில் இந்த ஃபேமிலியில் ஏதோ ஒரு செட்டில் இருக்கும். ஏன்னா கவர் பண்ணுது இல்லையா? அப்போ சிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஃபேமிலியில் இருக்கணும். ஸோ ஆஸ் சிங்கிறது க்ளோஸ் இன்டர்வல் ஏபியில் இருக்குது, பட் க்ளோஸ் இன்டர்வல் ஏபி இஸ் covered by collection U alpha. ஸோ அப்போ என்ன சொல்ல முடியும், அப்போது சிங்கிறது it could be contained in some U beta, right? For some beta. இது ஓப்பன் கவர்னு கொடுத்துட்டேன் இல்லையா? அப்போ U பீட்டாஸ்லாம் எல்லாமே ஓப்பன் செட்ஸ். அப்போ சி வந்து ஒரு ஓப்பன் செட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகும், சியை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு பால் போட முடியும். அந்த பால் வந்து எதுக்குள்ளே வந்துடும், யூ பீட்டாக்குள்ளே வந்துடும். இங்கே ரியல் லைனில் நீங்கள் பாலுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, இட்ஸ் அன் இன்டர்வல்ஸ், ரைட்? அப்போது சியை வச்சு ஒரு இன்டர்வல் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த இன்டர்வல் வந்து எதில் தான் இருக்க போது, யூ பீட்டில் இருக்க மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஆஸ் யூ பீட்டா இஸ் ஓப்பன், யூ பீட்டா ஓப்பனாக இருக்கிறதுனால there exists epsilon positive such that C minus epsilon comma C plus epsilon could be contained in U beta, right? Okay, now C minus epsilon is not an upper bound of S. எஸ்ஸோட அப்பர் பவுண்ட் அது இல்லைங்கிறதுனால அப்போ என்ன சொல்ல முடியும், இதை விட பெரிய நம்பர் குறைஞ்சபட்சம் எஸ்ல இருக்கும்.
அப்போ தான் அது அப்போ பவுண்டாக வர முடியாது இல்லையா, இல்லாட்டி அது அப்போ பவுண்டாக மாறிடும். அப்போது there exists x such that x belongs to S and C minus epsilon could be less than x. Okay, now as xங்கிறது sல இருக்குங்கிறதுனால அப்போ என்ன சொல்ல முடியும், closed interval a comma x can be covered by finite number of u alphas, right? அப்போ it could be contained in u alpha 1 union u alpha 2 union etc union u alpha k, right? Okay, அப்போ இதுல இருந்து பார்த்தா closed interval a comma c can be write as closed interval a comma x union closed interval x comma c அப்படின்னு எழுதிக்கலாம், ரைட்? அப்போ இதை பார்த்தீங்கன்னா closed interval a comma x is contained in union u alpha 1 union u alpha 2 union etc union u alpha k, right? And also notice that closed interval x comma c ங்கிறது எதில் இருக்க போகுது, c minus epsilon comma c plus epsilon இன்டர்வலில் வரப்போகுது. therefore அது வந்து எதில் தான் இருக்க போகுது, u பீட்டாவில் இருக்க போகுது. அப்போ இதோட u பீட்டாவை நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அப்போ இந்த இன்டர்வல் கவர் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி closed interval a comma c is covered by finite number of u alphas. finite number of u alphas வச்சு closed interval a comma c கவர் பண்ண முடியுது. அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்துலாம், c is a member of S. therefore c is a member of S. I claim to அந்த சியும் பியும் ஈக்குவல் அப்படின்னு காட்ட போகிறோம். ஓகே, நான் கான்ட்ரடிக்ஷனை எடுத்துக்கிறேன். சப்போஸ் சியும் பியும் ஈக்குவல் இல்லை அப்படின்னு எடுக்க போகிறோம். அப்போ சியும் பி ஈக்குவல் இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஆன் த கான்ட்ரரி we assume C is strictly less than B. அது பியோட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. சூஸ், இப்போ என்ன பண்ணுறங்க, இந்த இன்டர்வல் இதில் சிக்கு அப்புறம் உள்ள பாயிண்ட்டை சூஸ் பண்ணி சூஸ் y such that c less than y less than c plus epsilon. அதில் இப்போ ஒய்யை சூஸ் பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போது க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma y என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma y can be write as closed interval a comma c union closed interval c comma y, right? But it could be contained in u alpha 1 union u alpha 2 etc u alpha k union u beta. u beta ல இந்த இன்டர்வல் ஆட்டோமேட்டிக்கலி உள்ளே வந்துடும். இந்த இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் சி கமா ஒய்ங்கிறது யூ பேட்டாவில் வரக்கூடிய இன்டர்வல் தான். பிகாஸ் சி மைனஸ் எப்சிலான் வந்து சி ப்ளஸ் எப்சிலானுக்குள்ள உள்ள இடையில உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே யூ பீட்டாவில் தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி சி கமா ஒய்ங்கிற க்ளோஸ் இன்டர்வல் யூ பீட்டாவில் வந்துடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகுது, க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா ஒய் இஸ் கவர்ட் பை தி ஃபைனைட் நம்பர் ஆஃப் யூ ஆல்ஃபாஸ். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம், ஹென்ஸ் y is a member of S. But y என்ன ஆகுது, under y is bigger than C, which is a contradiction, right? ஏன்னா C தான் உள்ளதுலேயே அப்பர் பவுண்ட் சொல்லியாச்சு. அப்போ அதோட பெரிய பாயிண்ட்ஸ்லாம் எதில் இருக்காது, எஸ்ல இருக்காது. பட் இங்கே என்ன ஆகுது, இங்கே அதோட பெரிய பாயிண்ட்ஸ் எஸ்ல இருக்குன்னு வர, தட்ஸ் லீட்ஸ் அ கான்ட்ரடிக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் எடுக்கலாம், அப்போ C வந்து லெஸ் தென் பி கிடையாது, சியும் பியும் ஒன்று தான். therefore சியும் பியும் ஒன்று. அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம், ஹென்ஸ் பி இஸ் அ மெம்பர் ஆஃப் எஸ், ரைட்? பிங்கிறது அப்போ எஸ்ல இருக்குது. அப்போது க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பியை வந்து
finite number of u alphas வச்சு கவர் பண்ண முடியும். Thus closed interval a comma b can be covered by finite number of u alphas. ஸோ அப்போ அந்த ஓப்பன் கவருக்கு ஃபைனட் கவர் கிடச்சிருது. ஹென்ஸ் closed interval AB is compact. That's end of the story. Okay, let's go to the next result. ஒரு செட்டு வந்து ஆரில் காம்பேக்டாக இருக்கணும்னா எப்போ இருக்கும் அப்படின்றத பண்ண போகிறோம். திறம் a subset A of R is compact if and only if A is closed and bounded. Okay, proof. Assume A is compact. அப்போ போன லெக்சரில் நம்ம பார்த்ததுலேருந்து என்ன சொல்ல முடியும்? Then A is closed and bounded. அது ரெண்டும் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இல்லையா? ஓகே, ஸோ கான்வர்ஸில் அசம்ஷன் பண்ணலாம். Conversely, assume A is closed and bounded. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? அது காம்பேக்ட்னு ப்ரூஃப் பண்ணோம். ஏ வந்து பவுண்டடாக இருக்கிறதுங்கிறதுனால அப்போ அது ஏதோ ஒரு இன்டர்வலுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஒரு க்ளோஸ் இன்டர்வலுக்குள்ளே அதை கொண்டு வர முடியும். தென் there exists A comma B belongs to R such that A is contained in closed interval A comma B because of bounded, right? Bounded use பண்ணிருக்கோம். Yeah, since A is bounded. Okay. இப்போ as A is closed, right? A is closed in R. A வந்து Rல closed இருக்கிறதுனால அப்போ அந்த A is also closed in closed interval AB. Closed interval AB லேயும் அது closed செட்டாக தான் மாறும். ஓகே, இது நீங்கள் சிம்பிளாக வெரிஃபை பண்ணலாம். அது கஷ்டமான வெரிஃபிகேஷன் இல்லை, ஈஸியாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் அது. ஓகே, நவ் ஹெயின்போரல் தியரத்துலேருந்து என்ன சொல்ல முடியும்? closed interval AB is compact, right? அப்போ காம்பேக்ட் செட்டுக்கு எந்த ஒரு க்ளோஸ் சப்செட் எடுத்தீங்கன்னா தட்ஸ் ஆல்சோ காம்பேக்ட்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ அதுலேருந்து என்ன சொல்ல முடியும்? ஹென்ஸ் A is compact. ஏன் closed subset of a compact set is compact. Closed subset of a compact set is compact. அதை நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து இது வரப்போகுது. ஓகே, ரைட். அப்போது ரியல் லைனை பொறுத்தவரையும் காம்பேக்ட் செட்ஸ்லாம் க்ளோஸ் அண்ட் பவுண்டாக இருக்கும், க்ளோஸ் அண்ட் பவுண்ட் செட்ஸ்லாம் காம்பேக்டாக மாறும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கோம். ஓகே, ஐ ஸ்டாப் தேர்.